இன்னைக்கு வந்துட்டு அளவைகள் அறிவேன் 5வது கட்டம் கணக்கு பாடத்தில் அளவைகள் அறிவேன் பாடத்தில் அளவின் அடிப்படையில் வரிசைப்படுத்துதல் அப்படின்னு செய்து மகிழ்வோம் 4 செயல்பாடு வந்து செய்ய போகிறோம். பல அளவுகளில் உள்ள இலைகள் கொடுத்துருக்கேன், கற்கள் கொடுத்துருக்கேன், குச்சிகள் கொடுத்துருக்கேன், பென்சில்கள் கொடுத்துருக்கேன், அது இல்லாமல் சாக் பீஸ் கொடுத்துருக்கேன். ஒரு டீமுக்கு கொடுத்துருக்கேனா? சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட வெவ்வேறு அளவுகளில் உள்ள கற்கள் ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்கேன் இந்த டீம் கிட்ட. நெக்ஸ்ட் இந்த டீமில் வந்து என்னென்ன கொடுத்துருக்கேன்? என்ன கொடுத்துருக்கேன்? இலைகளும் குச்சிகளும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னம்மா கொடுத்துருக்கேன்? சாக் பீஸும் பென்சில் கொடுத்துருக்கேன். சரி, நான் ரெடின்னு சொன்னோன்னே வரிசையாக ஃபஸ்ட்டு பெரிய பொருள்லேருந்து சின்ன பொருள் வரைக்கும் ஆர்டர் படி அடுக்கணும். சரியா? அடுக்கலாமா? அடுக்குங்க. ரெடி, ஸ்டார்ட். மிஸ் பண்ணிட்டீங்களா? நீளம்லேருந்து குட்டை வெவ்வேறு அளவுகள்லேருந்து அடுக்கியிருக்கீங்க. நீங்கள் அடுக்கிட்டீங்களா? இலைகள் வெரி குட், சூப்பர். குச்சிகள் அடுக்கிட்டு இருக்காங்க. தனியாக கீழே எடுக்கலாமே வெற்றி, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாரு. கீழே அந்த இடத்துல ஃப்ரீயாக அடுக்குங்களா? எட்டி எட்டி நல்லா எட்டி எட்டி வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எது என்ன அளவுன்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெருக்கமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? குச்சிகள் வெரி குட். குச்சிகளும் பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் நீளம்லேருந்து குட்டை வரைக்கும் அடுக்கியிருக்காங்க. பட் இது எப்படி பாருங்கள், 3வது இது எப்படி இருக்குது? குட்டையாக இருக்கே. 4வது குச்சியும் 3வது குச்சியும் பாருங்கள். அது தனுஷ்குமார் கை வைக்கிறான் பாருங்கள். அதை நெக்ஸ்ட் வைங்க பார்ப்போம் சரியாக இருக்கான்னு. ஓகே, வெரி குட், சரியாக இருக்குது. நீங்கள் பெருசுலேருந்து குட்டை வரைக்கும் அடிக்கிட்டீங்களா? இப்போ பென்சில், சாக் பீஸ் இவங்களும் நீளத்துலேருந்து குட்டை வரைக்கும் அழகாக அடுக்கியிருக்காங்க. இந்த டீம் எல்லாருமே சூப்பராக அடுக்கியிருக்கீங்க. வெரி குட், கிளாப் பண்ணுங்க. தசன் அந்த ஸ்டவ்வை பாருங்கள். 4வது ஸ்டவ் 3வது ஸ்டவ் மாற்றி வைங்க. அந்த பக்கம் அது பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ சரியாக இருக்கான்னு பாருங்கள். வெரி குட். அதே போல் கற்கள் வந்து பெரிய கல்லுலேருந்து குட்டியான கற்கள் வரைக்கும் அழகாக அடுக்கியிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரா. நெக்ஸ்ட் இலைகள் பெரிய இலைகள்லேருந்து சிறிய இலைகள் வரைக்கும் குச்சிகள். நெக்ஸ்ட் சாக் பீஸ், பெரிய சாக் பீஸ்லேருந்து குட்டி சாக் பீஸ், பென்சில்ஸ் அதே போல். தேங்க்யூ சில்ட்ரன். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த பாடத்தில் இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அளவுகள் அடிப்படையில் வரிசைப்படுத்த நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம் தானே? இப்போ எந்த அளவுகள் கொடுத்தாலும் அது சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் பெரியதுலேருந்து சிறியது வரைக்கும் அடுக்க தெரியும் தானே நமக்கு? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.